பிரதமர் வந்து சென்ற பிறகு அது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். கடந்த முறை உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சென்ற பிறகு கூட்டணியில் இடம்பெறப் போகின்ற கட்சிகள் தொடர்பான முழுமையான விவரங்கள் தெரிய வந்தன. இந்த முறை பிரதமர் நரேந்திர மோடி வந்து செல்லுகின்றார். இதன் தொடர்ச்சியாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள், எந்தெந்த இடங்கள் ஒதுக்கப்பட போகின்றன என்ற தகவலும் இன்று இரவு முதலே வெளியாக கூடும் என்று எதிர்பார்க்க. எனவே கூட்டணியினுடைய அனைத்து தலைவர்களும் ஜி.கே. வாசன் உள்ளிட்டவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் வரவேற்பு தெரிவிக்கக்கூடிய விதமாக ஹெலிபாட் தளத்தை சென்றடைந்திருக்கின்றார்கள். பிரதமர் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னை வந்தடைந்து சென்னையிலிருந்து இப்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் சென்றிருக்கின்றார். மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு காவல்துறையினர் 3500க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். 7 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினமே செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை சார்பிலே சாலையில் அந்த பகுதியில் செல்லக்கூடியவர்களுக்கு மாற்று வழித்தடங்கள் எல்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட சென்னையில் இருந்து செல்லக்கூடியவர்கள் வண்டலூரில் இருந்து மரக்காணம் சென்று மரக்காணத்திலிருந்து திண்டிவனம் சென்றடையக்கூடிய விதமாக சாலைகள் மாற்றப்பட்டிருக்கின்றன. அதற்கான போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. தென் தமிழகத்திலிருந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் விழுப்புரம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து இடது பக்கம் சென்று காஞ்சிபுரம் வழியாக சென்னையை வந்தடையக்கூடிய விதமாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இப்பொழுது திண்டிவனத்திற்கும் இந்த விழுப்புரத்திற்கும் இடைப்பட்ட சாலையான அந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியிலே பெருமளவு வாகனங்கள் இந்த கூட்டணி கட்சியினுடைய வாகனங்களாக இருக்கின்றன. பிரதமர் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக வரக்கூடியவர்களுடைய வாகனங்களாக இருக்கின்றன. இன்றைய பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று செல்லக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் மதிய உணவு, இரவு உணவு உள்ளிட்டவை எல்லாம் அந்தந்த கட்சியின் தலைமை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. மதுராந்தகத்திலே ஒரே மேடையிலே எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள போகின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 2017 முதல் எதிரெதிர் துருவத்தில் இருந்து அரசியலை செய்து கொண்டிருந்த டிடிவி தினகரன் இப்பொழுது நெருங்கி வந்து அதிமுகவோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றார். அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இணைந்திருக்கின்றது. 2017 முதலே தொடர்ச்சியாக அதிமுக தலைமை மீது விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருந்தார் டிடிவி தினகரன். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஆட்சியை இழப்பதற்கான பின்னடைவை ஏற்படுத்திய காரணங்களில் ஒன்றாக அமமுகவினுடைய வரவு இருந்தது. எனவே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கார்களிலோ அல்லது பிரச்சார வாகனங்களிலோ தொண்டர்கள் சூழ வருகை தந்திருக்கின்றார்கள். தமிழகத்திலே முதல் இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான கூட்டணி கட்சியினுடைய முதல் பிரச்சார பொதுக்கூட்டமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த பொதுக்கூட்டம் அமைந்திருக்கின்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டப்பேரவையிலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். சட்டப்பேரவையிலும் கூட பாஜகவை விமர்சிக்கக்கூடிய வகையிலே அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கின்றது என்பதாக பல்வேறு விமர்சனங்களை திமுக சார்பில் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதமர் வருகை தரக்கூடிய சூழ்நிலையிலே திமுக சார்பிலே 11 கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பாஜக சார்பிலே முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு எந்த வகையிலும் நிதிகளை ஒதுக்கி தரவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரத்தோடு மறுக்கக்கூடிய விதமாக பாஜக தொடர்ந்து தங்களுடைய அந்த தரவுகளை வெளியிட்டு வருகின்றார்கள். குறிப்பிட்ட அந்த கல்வி நிதி உள்ளிட்டவை எல்லாம் வழங்கப்படாததற்கு காரணம் என்ன என்பதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விதமாக பாஜக சார்பிலும் அடுத்தடுத்து அரசினுடைய விமர்சனங்களுக்கு பதிலடி தரப்படுகின்றன. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்திய அளவிலே இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது. நாடாளுமன்றத்திலும் அவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கின்றார்கள். எனவே திமுகவை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்பது பாஜகவிற்கு தேசிய அரசியலில் ஒரு முக்கியத்துவம் கொண்டதாக இருக்கின்றது. எனவேதான் துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துகளுக்கு நேரடியாக பாஜகவின் தேசிய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் உடனுக்குடன் பதிலடி தருகின்றார்கள். தமிழ்நாட்டில் பேசக்கூடிய கருத்துகளுக்கு திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவல்களுக்கெல்லாம் பாஜகவின் தேசிய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பதிலடி தருகின்றார்கள். டெல்லியில் இருந்து அதற்கான அறிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே திமுகவை வீழ்த்துவது என்பது தேசிய அரசியலில் பாஜகவிற்கு தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. நாடாளுமன்ற